சிவசேனா கட்சியினுடைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அந்த கட்சியிலேருந்து ஒருத்தன் பிச்சுக்கிட்டு வந்தான் 25 எம்எல்ஏ. அந்த 25 எம்எல்ஏ பிச்சுக்கிட்டு வந்து பிஜேபியில் சேர்ந்தான். முதலமைச்சர் பதவியை பிஜேபி கட்சி பிடித்தது. முதலமைச்சர் பதவிக்கு போட்டி, 2 பேரும் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போட்டாங்க. பேர் என்ன தெரியுமா? பிஜேபிக்கு வந்தவன் 25 எம்எல்ஏட வந்தவன் பேரு ஏக்நாத் ஷிண்டே. பழைய முதலமைச்சர் பேரு கோபிநாத் முண்டே. முண்டேக்கு ஷிண்டேக்கு அங்கே சண்டே. வணக்கம், இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். மிக சமீபத்தில் சசிகலா அவர்கள் அஇஅதிமுகவினுடைய அசைக்க முடியாத ஒரு பேக்ரவுண்டாக, ஜெயலலிதாவின் பேக்ரவுண்ட், ஜெயலலிதாவின் ஆல் இன் ஆல் அழகுராணியாக இருந்த சசிகலா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில், பத்திரிகையாளர் சந்திப்பில், அஇஅதிமுகவில் ஜாதி வந்துருச்சு, எடப்பாடி ஜாதியை கொண்டு வந்துட்டார் என்று சொல்லியிருந்தார். அதாவது அதிமுக என்பது ஒரு சோசியலிச இயக்கமாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருந்தது. தனக்குத்தானே அதாவது இந்த நாட்டில், தமிழகத்தில் இருந்த ஏழை எளிய மக்கள், சோசியலிஸ்டுகள் எல்லாம் ஒன்றிணைந்து எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி உருவாக்கி அவரை தலைவராக கொண்டு தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட இயக்கம் ஒரு சோசியலிச இயக்கமாக இருந்த அதிமுகவில் தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிறகு பிற ஜாதி ரீதியாக அடையாளம் கண்டு மற்றவர்களை துரத்தி எடுத்தவர் சசிகலா என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அவர் சொல்றாரு ஜாதி வந்துருச்சுன்னு சொல்லி. அதிமுகவுக்குள்ள ஜாதியை புகுத்தியவரே ஜாதியை பற்றி பேசுகிறார். இது பற்றி தங்களுடைய கருத்தை சொல்லுவதற்கு அனைத்து இந்திய அதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு போஸ் அவர் நம்மிடையே வந்திருக்கிறார். அவர் தனக்கே உரிய பாணியில், மேடை பேச்சு பாணியிலே பதிலடி தருகிறார். வணக்கண்ணே. வணக்கம். உங்களுடைய வருகைக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதனால் ஒரு சில விஷயங்களை இந்த செய்தி சேனல் மூலமாக உங்களிடத்திலே கருத்து பரிமாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய நண்பர் சிறந்த ஊடகவியலாளர் ராம உடையப்பன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இயக்கத்தில் நான் முதல் கேள்விப்படுறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி சசிகலா சொல்லி இருக்கிற இந்த கூற்று, இதை பார்த்துருப்பீங்க நீங்கள். சசிகலா இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஜாதியை பற்றி, ஜாதியை எடப்பாடியார் கொண்டு வந்து விட்டதாக சசிகலா முழங்கி இருக்கிறார். அதை பார்த்துருப்பீங்க காணொலியை. நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்லுங்கண்ணே. தேர்தல் களத்திலே ஓட்டுகள் கூட விழ வேண்டும் என்பதற்காக அயோக்கியத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் மத்தியிலே நேர்மையாளராக இருக்கிற, யோக்கியவானாக இருக்கிற, மக்கள் பணியாற்றக் கொண்டிருக்கிற நல்ல தலைவர் எடப்பாடியார், ஏழை பங்காளர், விவசாய பெருங்குடி மக்களுடைய பிரதிநிதி, அநியாயமாக அக்கிரமமாக அவர் மீது குற்றச்சாட்டு வைத்துக் கொண்ட நாங்கள் மதிக்கிற, நாங்கள் அன்பு செலுத்துகிற, அம்மாவிடம் நெருக்கமாக இருந்த சசிகலா அம்மையார் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எடப்பாடியார் தேர்தல் களத்திலே ஜாதி அரசியல் செய்கிறார் என்றெல்லாம் சொன்னால், அண்ணன் OS மணியன் ஜெயித்திருக்கிறாரே, அந்த தொகுதியில, வேதாரண்யம் தொகுதியில 3 முறை கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பாரதிய ஜனதாவில் நின்றிருக்கிறார். பிஜேபியை விட்டு திமுகவில் நின்று ஜெயித்திருக்கிறாரே வேதரத்னம், அவர் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்? எடப்பாடியார் குடும்பமோ, எடப்பாடியாரோ, அவருடைய ஜாதிக்காரர்களோ வேதரத்னத்தை ஆதரித்தார்களா? எங்களுடைய அண்ணன் OS மணியனுக்காக கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த கிரிதரன் உயிரை பணைய வைத்து போராடி இருக்கிறாரே, வெற்றி வாகை சூடுவதற்கு உழைத்திருக்கிறாரே, இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா?
அவ்வளவு ஏயா இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் போட்டியிட்ட தேனி தொகுதி, அந்த தொகுதியில தொடர்ச்சியாக யார் ஜெயித்தார்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சொல்வார்களா? யார்? கம்பம் நடராஜன். கம்பம் நடராஜனுடைய தம்பி கம்பம் ராமகிருஷ்ணன் யார்? அந்த தொகுதியில் அவர்கள் ஜெயிக்கவில்லையா? தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் இருக்கிற காலத்தில் எல்லாம் கம்பம் நடராஜன் பெரிய குளத்தில் ஜெயித்தார, இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஹாரூன் அங்கே ஜெயித்தாரு, டிடிவியை தோற்கடித்தாரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த திருப்பத்தூர் தொகுதி, இந்த தொகுதியிலே வால்மீகி கவுண்டர், அருணகிரி கவுண்டர் என்று போட்டியிட்டு ஜெயித்தார்களே, இங்கே கவுண்டர் சமுதாயத்தை அரசியலையா எடப்பாடி ஆட்சி தான்? இன்றைக்கு பெரிய குளத்திலே எங்கள் கட்சி கவுண்டரையா நிறுத்தியது? வேதாரண்யத்திலே கவுண்டரையா நிறுத்தியது? பச்சையாக சொல்லுகிறோம், எங்கள் அண்ணன் வேலுமணி அவருடைய தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி. அந்த தொகுதியில் மாவட்ட செயலாளர் கட்சிக்கு யார் தெரியுமா? அருண்குமார், நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்திருக்கிறாரே, கவுண்டர் தொகுதியில், இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்தெந்த தொகுதியிலே எல்லாம் கவுண்டர்கள் இருக்கிறார்களோ அந்த தொகுதியிலே மைனாரிட்டி மக்களை எடப்பாடியார் நிறுத்தி ஜெயிக்க வைத்திருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் தொடர்ச்சியாக ஜெயிக்கிறாரு. அவர் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய பகுதி கவுண்டர் பகுதி. அது மட்டுமல்ல, உடுமலை ராதாகிருஷ்ணன் கவுண்டர் பகுதி. இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கத்துடைய தலைவராக இருந்த கே கிருஷ்ணசாமியுடைய அண்ணன் மதியழகனுடைய தொகுதி அது உடுமலைப்பேட்டை. அவருடைய கனியூர் குடும்பம் திராவிட இயக்கத்துடைய தலைவர் வளர்ந்த குடும்பம், அந்த ஏரியா, அந்த பகுதி. அங்கே செட்டியார் ஜெயிக்கிறாரு. உடுமலை ராதாகிருஷ்ணன் அதிமுக அவரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறது. அது கவுண்டர் அரசியலா? பதில் சொல்ல வேண்டும். ஜாதி அரசியல் எங்களுடைய எடப்பாடியார் நிச்சயமாக செய்யவில்லை. போட்டி அரசியல் செய்கிறோம். அதிமுகவை அழிக்க துடிப்பவர்களை எதிர்ப்பதற்கு அதிமுக தொண்டன் எடப்பாடியார் தலைமையிலே படை நடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் எப்பொழுதும் தோற்க மாட்டார். நமது பேச்சுரிமை சேனலோடு இணைந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்த அதிமுகவினுடைய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் அருமையண்ணன் போஸ் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.